27ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். பாருங்கள், இந்த 54 78 அதாவது ஒரு நம்பரு ஒரு காரணம் இல்லாத வராது. நாம் கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். எப்படின்னா பாருங்கள், இந்த 54 இங்கே 45 இருக்கா, இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு சிலது மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த 70 45 இருக்கா, அதுக்கு பேர் அது கீழே பாருங்கள் 37. ஓகேவா? அது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த 45 இங்கே 54 வந்துச்சா, இந்த 37 இங்கே 73 ஏசிலையும் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 78 அப்படின்னுமே சொல்லலாம். ஓகேவா? அதாவது அந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், 59க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 54, அது பாருங்கள் அப்படியே கரெக்டாக 78. ஓகேவா? இது என்னென்னா இங்கே பாருங்கள், 54க்கு 54 டைரெக்டாக இருக்குது, அதுக்கு மேலே 78 டைரெக்டாக 78 இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிற 66 வருமானா, இது எல்லாமே 2 டைம் பேட்டர்ன் தான். ஒருவேளை உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த 66 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா 2 டைம் மேலே வரதில்லை, அப்படி வந்துச்சுன்னா லக்கு. ஓகேவா? அதாவது 54 78 இந்த 66 வந்துச்சுன்னா லக்கு. எதுக்கும் ஒரு டிக்கெட் போட்டு வைங்க 66 ஏபியில். ஓகேவா? 2 டைம் தான் வருது. இப்போ இங்கே பாருங்கள், அதே இதெல்லாம் அப்படி தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அது பார்த்துக்குங்க. இப்போ என்னென்னா இங்கே பாருங்களேன், நம்ம இந்த 45க்கு மேலே இருக்கிற 78 தான் நேற்று செலக்ட் பண்ணோம். ஓகேவா? ஆனால் என்ன சொன்னோன்னா, இது வந்த மெத்தடில் மார்க் பண்ணதில் இதிலிருந்து ஏதோ ஒரு ஆப்போசிட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எடுத்தேன் எனக்கே ஞாபகம் இல்லை. 8ன்ற நம்பருமே அது மேட்சிங் இடத்துல இருந்தது நமக்கு. ஓகேவா? அதில் 8 9 0 1 அப்படின்ற நம்பர் தான் அந்த மேட்சிங்கில் நம்ம எடுக்கும்போது இருந்தது. இதிலேருந்து ஏதோ ஒரு நம்பர் ஆப்போசிட் வரலான்ட்டு நான் என்ன பண்ணேன், 9க்கு 4 எடுத்தேன். ஆனால் 8க்கு 3 எடுத்துருந்தா வின்னிங்கு. ரெண்டாவது இப்போ பாருங்கள், இந்த 24 தான் நமக்கு 42ன்னு வந்தது. ஓகேவா? அதுக்கு மேலே நமக்கு 83 இருக்குது, அதை விட்டோம். ரெண்டாவது இந்த 83 நமக்கு இந்த 49 49ன்னே வந்துச்சு இந்த இடத்துல. இப்போ பாருங்களேன், 83 83ன்னே நமக்கு வந்துச்சு. அது பேட்டர்ன் கரெக்டாக தான் மேட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது, நாம் தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல, பார்ப்போம். இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் இந்த 367ன்ற இடத்துல மெம்பர்ஷிப்பில் நான் 367ன்ற ஒரு 337 அப்படின்ற நான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 337 அப்படின்னு. அது 333 உள்ளே போயிடுச்சு, 6 வந்துச்சுங்க. அதாவது 33367 தான் அது ரிசல்ட்டு. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், 161 363 கேப் நம்பர் 262, இதை வச்சு தான் அது எடுத்தோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 162க்கு ஒரு நாளுக்கு மேலே 137, 161க்கு மேலே, அதுலேருந்து 2 நாளுக்கு மேலே பாருங்கள் 363. ஓகேவா? அதிலிருந்து இங்கே பாருங்கள் 137 237. ஓகேவா? இந்த 161க்கு இந்த இடத்துல 262 அடித்த உடனே அது கீழே கரெக்டாக இந்த இந்த அதாவது 137 237 337 அப்படின்னு நம்பர் வரணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல எடுத்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாறி வந்துச்சு, 333 உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? அப்படி வரும்போது 337 தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. சரி, இப்போது இதை வச்சு என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், இந்த இந்த ப்ளூ கலர் மார்க் கொஞ்சம் பாருங்கள், 715. இங்கே பாருங்கள் 925, 15 25, அடுத்து 35 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும் கேமில். அப்படி வரும்போது ஏ போர்டில் ஒத்த நம்பர் செட் ஆகணும். பாருங்கள் 7 9, அப்போ ஒத்த நம்பர் மீதி இருக்கிற நம்பரு 7 9க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 3, அப்புறம் தான் 5. கரெக்டாக பாருங்கள், 9க்கு அப்புறம் 1 அப்படின்ற ஒத்த நம்பர் செட் ஆகிடுச்சு. 35 அப்படின்ற நம்பருமே பிசியில் கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபாலோ நம்பரு எடுக்கணும். ஸோ அது ரொம்ப லேட்டாலாம் வந்துச்சுன்னா நமக்கு லாபம் இல்லை. ஓகேவா? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டால் நல்லாயிருக்கும். அது 2 மாதம் 1 மாதம் தள்ளி போச்சுன்னா அது நமக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போது ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரியே மார்க் பண்ணல, சரி இருங்க பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஒரு நம்பர் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக இதுக்கு 2 மாதம் கேப்பு. ஓகேவா? இங்கேருந்து இதுக்குமே இந்த இடத்துக்கு நமக்கு கரெக்டாக 2 மாதம் கேப் வருது. நாள் கணக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். 1 2 3 4 நாள். இங்கேருந்துமே 1 2 3 4 நாள் இங்கே தான் வருது அது. ஓகேவா? இந்த இடத்துல என்னென்னா நமக்கு 8 3 3 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 3 9 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ நமக்கு திரும்ப இங்கே 3 3 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும். இப்போ இது 8 ஏ போர்டில், சி போர்டில் 9. இப்போ இந்த 8 9 வரிசை நம்பர் ஆகிப்போச்சு. அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்திருந்தால் அதில் நடுவில் கேப் நம்பரை நம்ம எடுத்துடலாம். இது வரிசை நம்பராக இருக்குது 8 9ன்னு. அப்போது ரிவர்ஸில் வந்தால் 7 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா நான் தொடர்ச்சியாக போனால் 0ன்ற நம்பருமே வரலாம். ஆனால் நமக்கு வந்து இங்கே 33 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 33 இந்த மாதத்தில் எதெல்லாம் வந்து 3 வச்சு வந்திருக்குதோ அதோடு வேணால் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னென்னா பிசி 73 வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 83 இருக்குது, இங்கே ஒரு 63 இருக்குது. இந்த 63 திரும்பவுமே இங்கே 36 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போது 2 3 சி போர்டில் இப்போ 3வது டைமு 83 அப்படின்னு தான் வந்திருக்குது. ஸோ இந்த 83 திரும்ப ஏபியில் தான் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இப்போ பிசியில் 83 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு 83 அப்படின்ற பிசி வந்ததுனால இப்போ இந்த 63க்கும் 73க்கும் இந்த 63க்கும் 83க்கும் கேப்பில் ஒரு 73 அப்படின்ற நம்பருமே கூட குறையுது. 73 அப்படின்ற நம்பர் குறையுது. இங்கே வந்து நமக்கு பிசியில் 33, இங்கே ஏபியில் 33. ஒருவேளை இங்கே ஏசியில் 33 வச்சு 373 அப்படின்ற நம்பர் வருமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏசி 73, இங்கே ஏபி 73. ஓகேவா? இப்போது ஒருவேளை பிசி 73 வச்சு 373 அப்படின்ற நம்பர் முடிப்பாங்களா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. இப்போ இந்த 36க்கு நமக்கு இங்கே 63, இப்போ 36க்கு ஒரு 63. அப்போ இந்த 83 ஏபியில் ஒருவேளை இந்த கேப் எத்தனை நாள் கேப் இருக்கோ அந்த கேப்பில் ஒருவேளை ஏபியில் 73 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 100 பாக்ஸு வந்து ஃபாலோ நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். இன்னொரு நம்பர் ஃபாலோ கொடுக்கலான்னு இருந்துச்சு. அதுவும் ஒருவேளை இன்றைக்கோ நாளைக்கோ மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதையும் பார்க்கலாம். இப்போ நாம் என்ன நம்பர் எடுத்துருக்கோம்னா 373 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? அந்த ஃபாலோ நம்பர் என்னென்னா இதுலேருந்து பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறையா மார்க் ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? நான் நம்ம எடுத்துக்கிற நம்பரு 373. ஓகேவா? இப்போ இதில் என்னென்னா இங்கே நல்லா பாருங்கள், இந்த 528 பார்த்துக்குங்க. இந்த 528க்கும் இந்த 730க்கும் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சி போர்டில் இருக்கிற 0க்கு ஏ போர்டில் ஒரு 5, இந்த 73 அப்படியே வந்து பிசியில் 78. ஓகேவா? இப்போ சி போர்டில் நமக்கு இருக்கிறது வந்து 0ன்றது 2 நம்பர் தான். ஓகேவா? அந்த 2 நம்பரில் அப்படியே வந்து சி போர்டில் இருக்கிற 0வை ஏ போர்டில் வச்சு ஏபியில் இருக்கிற 73 அப்படியே 28. ஓகேவா? இது முடிஞ்சிச்சிங்களா? இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 730க்கு மேலே 86 இருக்குது, அது திரும்பி இங்கே 63 அப்படின்னு இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு க்ளூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அது கீழே இருக்கிற நம்பரை அப்படியே வந்து, அதாவது இந்த 86க்கு ஒரு 63 வந்துச்சு, இந்த 30க்கு நமக்கு அப்படியே வந்து ஏசியில் 58 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ என்ன க்ளூ அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த 457 இருக்குது, இந்த 457க்கு 542 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? 542. அதில் ஒரு நாள் விட்டு தான் இந்த 510. இப்போ ஒரு நாள் கேப் ஆயிடுச்சு. இந்த ஒரு நாள் கேப்லுமே நமக்கு பாருங்கள், இந்த 28 அப்படின்ற நம்பரு இங்கே 78 அப்படின்னு வந்துச்சு.
ஓகேவா? இப்போது ரெண்டுத்துக்குமே கேப்பில் இந்த 510 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. ஒருவேளை இந்த 0 கரெக்டாக இங்கே ஏ போர்டில் 5ன்னு வந்துச்சுன்னா, ஓகேவா? இது என்ன மெத்தடில் இருக்குதோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். 73 28 அப்படின்னு வச்சாச்சு. இப்போ 51 06 அப்படின்னு பிசியில் வச்சா நமக்கு 506 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? 506. ஒருவேளை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா இந்த மாதத்தில் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஏற்கனவே 100ன்ற பாக்ஸு இதிலேருந்து நம்ம எடுத்து ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம் எப்படின்னு. இன்னுமே சில ஃபாலோ நம்பர் இருந்துச்சு, ஆனால் நமக்கு ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து எதுவுமே ஃபாலோ நம்பரே இந்த மாதம் கொடுக்கவே இல்லை. கொடுத்தாலும் வந்தாச்சு, வரலன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடுது. ஓகேவா? அதனால் நமக்கு தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும், அதை வச்சு ஃபாலோ பண்ணாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 4 பேர் சொல்கிறத கேட்டு 4 பேர்த்துமே போட்டு எதுவுமே வரலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால் அது இப்போது இந்த 506 அப்படின்ற ஒரு நம்பரு ஐடியா பண்ணலாம். ரெண்டாவது இந்த 373. ஓகேவா? ஏன்னா இந்த ஏபி 73 இருக்குது, இங்கே ஏசி 73 இருக்குது. பட்டுன்னு ஒரு வேளை பிசி 73 முடித்தாலும் முடிச்சிடலாம். இந்த 75 35 அப்படின்ற நம்பரு இந்த மாதம் வந்துக்குது. இந்த 75 35 ஏதோ ஒரு இடத்துல திரும்பவுமே மேட்ச் ஆகும். அதாவது அப்படியே கரெக்டாகவே மேட்ச் ஆகிடும். எங்கே 75க்கு 57 வச்சு அந்த 57 கீழே அப்படியே 53 அப்படின்ற நம்பருமே இந்த மாதம் அது வரும். ஏன்னா வரிசை நம்பர் அந்த மாதிரி, அதாவது 2 சேமாக ஒரு நம்பர் அந்த மாதிரி நிறுத்துனாங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி சேம் எங்கேயாவது நிறுத்துவாங்க. அதேமாரி ஏசியில் எங்கன்னா பாருங்கள். ரெண்டாவது நேற்று இன்னொன்று நம்ம மெம்பர்ஷிப் வீடியோலே இதுலையே தெரில, இதில் தான் நினைக்கிறேன், இந்த 246 கேமு, இந்த 246 மறுபடியும் ஏபிலையோ ஏசிலையோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி ஒருவேளை இந்த நம்பரு அதில் வச்சு மேட்ச் பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்கள் 54 வந்துச்சு நமக்கு. அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 246 வச்சு எப்படி சீபோர்டு இந்த 4, அதாவது இங்கிருந்து நினைக்கிறேன், அது ஒரு தடவை சொல்லிடலாம், பார்த்துடலாம். இந்த 49 49, இது 29, இது 69. ஓகேவா? இந்த 29க்கு ஃபுல் ஆப்போசிட் அது. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேவா? 49 29 69. அது அப்படியே பாருங்கள், இதுக்கு வந்துடுங்க. இப்போது இந்த 42, இது 42 47. ஓகேவா? ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், 42க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 47க்கு. ஓகேவா? இப்போ 27 67. இப்போ 4 2 6 கேமு. இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. திரும்ப இங்கே எதனா ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலான்னு பார்த்தோம், இல்லைன்னா அது அப்படியே ஏபியில் ஏசியில் வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். இப்போது இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்களேன். இந்த 67 இந்த கேம் முடிஞ்சிச்சு. கரெக்டாக சீபோர்டில் 9 4 9 2 7 7ன்னு சூப்பராக முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 54ன்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து 2 6 இல்லை 1 7 வரும் அப்படின்னு ஐடியா பண்ணோம். இந்த 4 கீழே வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு நல்ல வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா, இப்போ இங்கே வந்துச்சு இந்த 7. ஓகேவா? இங்கே வந்ததுனால ஒருவேளை 3வது சான்ஸு திருப்பி அடிப்பாங்களா என்னன்னு தெரில. அதாவது இப்போது 4க்கு 4 2 6 தான் கேமு. ஓகேவா? இந்த 4 2 6 தான் கேமு. இப்போ இந்த 4 இங்கே வந்துச்சு. ஒருவேளை 2க்கு இங்கே 7ன்னு வச்சுருந்தாங்கன்னு வைங்க, இந்த இடத்துல வச்ச மாதிரி. அப்போது 2 வச்சுருந்தாங்கன்னா இப்போ நமக்கு ஏ போர்டில் என்ன வரணும் அப்படின்னா, ஒன்று 6 வரணும், இல்லைனா 1 வரணும். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி 2க்கு 7 ஆக்கிட்டதுனால ஒருவேளை 6 தான் வரலாம். இங்கே அந்த மாதிரி இல்லை, இங்கே 1 தான் வந்திருக்கு. ஒருவேளை 7 கீழே 1 வந்துடலாம். ஓகேவா? 7 கீழே 1 வந்துச்சுன்னா இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே 5 இருக்குது, 54. இப்போது இந்த 4க்கு 2 இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போது இங்கே 8 இருக்குது. இப்போ 5 8ன்னு இருக்குது. இப்போ 5க்கும் 8க்கும் நடுவில் கேப் என்ன வரணும்? இதை 3ன்னு வச்சுக்குவோம்.
3 வச்சா கேப் நம்பர் என்ன வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல 0 வச்சுருந்தா நம்ம 5 எடுத்துக்கலாம். இப்போது 5, 3ன்னு வந்துச்சு. 5, 3 நடுவில் நமக்கு 4 அப்படின்ற நம்பர் நிற்கிது. அப்போ 4 டைரெக்டாக வச்சா ஒரு வேளைங்க 64 இல்லை 14 வரலாம். 14 அப்படின்ற நம்பர் வருதான்னு பார்க்கலாம். 14 அப்படி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த 49லேருந்து இந்த 67 வரைக்கும் இது ஒரே கேம் தான், இந்த 6 நாளுமே. அப்போது இதிலுமே அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியா வருதான்னு பாருங்கள். ஓகேவா? எனக்கு ஓரளவுக்கு வர ஐடியா நான் எடுக்கிறேன். அதை வச்சு உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம எடுக்கிற நம்பரு என்னென்னா 373 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். 506. இந்த 506 வந்து இன்றைக்கி வரலனாலுமே இன்னும் 2 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா போர்டில் 0 வச்சு 2 நம்பர் தான். அந்த 2 நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டில் நமக்கு ஏபியில் இருக்கிற நம்பரை பிசியில் வச்சு ஃபுல் ஆப்போசிட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இப்போது 51 ஏபிக்கு தான் இந்த நம்ம 06 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த 51க்கு தான் நமக்கு பிசியில் 06 எடுத்திருக்கோம். இந்த சி போர்டில் இருக்கிற 0வை தான் ஏ போர்டில் 5ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஒரு வேளை இந்த 27ஆம் வரலனாலுமே இன்னும் ஒரு 2 நாளைக்கு, அதாவது 31ஆம் வரைக்குமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம எடுத்துருக்கிற ஃபாலோ நம்பர் 100 பாக்ஸு. அதோட இந்த 506மே கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சரி, பாருங்கள் எப்படின்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.